தவக்காலம் திருநீற்று புதனுக்கு பின் வரும் வியாழன். காலை புகழ் மாலை. ஆண்டவரே, எங்கள் இதழ்களை திறந்தருளும், நாங்களும் உம்மை புகழ்ந்திடுவோம். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். அழைப்பு பல்லவியும் அழைப்பு திருப்பாடலும். வாருங்கள், நமக்காக சோதனைக்கும் வேதனைக்கும் உட்பட்ட கிறிஸ்துவை நாம் போற்றுவோம். வாருங்கள், நமக்காக சோதனைக்கும் வேதனைக்கும் உட்பட்ட கிறிஸ்துவை நாம் போற்றுவோம். வாருங்கள், ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள். நமது மீட்பின் பாறையை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அவர் திருமுன் நன்றியுடன் செல்வோம். புகழ் பாக்களா அவரை போற்றி அகமகிழ்வோம். ஏனெனில் ஆண்டவர் மாண்புமிகு இறைவன், அனைத்து தெய்வங்களுக்கும் அனைத்திற்கும் மேலான பேரரசர். பூ உலகின் பகுதிகள் அவர் தம் கையில் உள்ளன. மலைகளின் கொடுமுடிகளும் அவருக்கே உரியன. கடலும் அவருடையதே, அவரே அதை படைத்தார். உலர்ந்த தரையும் அவர் கைகளை உருவாக்கின. வாருங்கள், தாழ்பணிந்து அவரை தொழுவோம். நம்மை உருவாக்கிய ஆண்டவர் முன் முழந்தாள் இடுவோம். அவரே நம் கடவுள், நாமோ அவரது மேய்ச்சலை மக்கள். நாம் அவர் பேணி காக்கும் ஆடுகள். இன்று நீங்கள் அவர் குரலுக்கு செவி கொடுத்தால் எத்தனை நலம். அன்று மெரிபாவிலும் பாலை நிலத்தின் மாசாவும் செய்தது போல் உங்கள் இதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள். அங்கே உங்கள் மூதாதையை என்னை சோதித்தனர். என் செயல்களை கண்டிருந்தும் என்னை சோதித்து பார்த்தனர். 40 ஆண்டளவா என் தலைமுறை எனக்கு வெறுப்பூட்டியதால் நான் உரைத்தது, அவர்கள் உறுதியற்ற உள்ளங்கொண்ட மக்கள், என் வழிகளை அறியாதவர்கள். எனவே நான் சினமுற்று, நான் அழிக்கும் இலைப்பாட்டின் நாட்டிற்குள் நுழையவே மாட்டார்கள் என்று ஆணையிட்டு கூறினேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்போதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். வாருங்கள், நமக்காக சோதனைக்கும் வேதனைக்கும் உட்பட்ட கிறிஸ்துவை நாம் போற்றுவோம். வாருங்கள், நமக்காக சோதனைக்கும் வேதனைக்கும் உட்பட்ட கிறிஸ்துவை நாம் போற்றுவோம். பாசுரம். கிறிஸ்துவே எம் இள ஞாயிறே, இருளை உளம் நின்று அகற்றிடுவீர். மண்ணில் பகலை புதுப்பிக்க புண்ணிய ஒளியும் ஒளிரட்டுமே. தக்க காலம் இதை நீர் தந்து குத்துண்ட உளத்தை எம்மில் படைத்தீர். பொறுத்தீர் எம்மை நெடுங்காலம், பெருமனம் கொண்டெமை பொறுப்பீரே. எத்துணை பெருங்குறை இருந்திடினும் அத்தனை அனைத்தையும் பொறுத்திடுக. எவ்வகை தவமும் யாம் செய்ய பெருங்கொடையை அருள்வாயே. நாளொன்று வரும், அது உன் நாளே. மீளவும் அதில் அனைத்தும் புதிதாகும். திருநாள் அதனில் யாம் மகிழ்வோம், பெருநாள் அதுவென புகழ்வோமே. கடவுளே, மூவொரு இறையவனே, படைப்புகள் அனைத்தும் உம்மை வணங்கும். மன்னிப்பாய் புது மனிதரென இன்னிசை உமக்கு பாடிடுவோம். ஆமேன். ஆண்டவரே, உமது பேரன்பை நான் வைகரையில் கண்டடைய செய்யும். ஆண்டவரே, உமது பேரன்பை நான் வைகரையில் கண்டடைய செய்யும். ஆண்டவரே, என் மன்றாட்டை கேட்டருளும். நீர் நம்பிக்கைக்குரியவராய் இருப்பதால் உமது இரக்கத்திற்காக நான் எழுப்பும் மன்றாட்டுக்கு செவிசாய்த்தருளும். உமது நீதியின்படி எனக்கு பதில் தாரும். தண்டனை தீர்ப்புக்கு அடியானை இழுக்காதேயும். ஏனெனில் உயிர் வாழ்வோர் எவரும் உமது திருமுன் நீதிமான் இல்லை. எதிரி என்னை துரத்தினான், என்னை தரையிலிட்டு நசுக்கினான். என்றோ இறந்தொழிந்தவர்களைப் போல் என்னை இருட்டில் கிடக்க செய்தான். எனவே என்னுள்ளே என் மனம் ஒடுங்கி போயிற்று, என் உள்ளம் எனக்குள் சோர்ந்து போயிற்று. பண்டைய நாட்களை நான் நினைத்து கொள்கிறேன். செயல்கள் அனைத்தையும் குறித்து சிந்தனை செய்கின்றேன். கைவினைகளை பற்றி ஆழ்ந்து சிந்திக்கின்றேன். உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்துகின்றேன். வறண்ட நிலம் நீருக்காக தவிப்பது போல் என் உயிர் உமக்காக தவிக்கின்றது. ஆண்டவரே, விரைவாக எனக்கு செவிசாய்த்தருளும். ஏனெனில் என் உள்ளம் உடைந்து விட்டது. என்னிடமிருந்து முகத்தை மறைத்து கொள்ளாதேயும். இல்லையெனில் படுகுழி செல்வோருள் ஒருவராகி விடுவேன். உமது பேரன்பை வைகரையில் நான் கண்டடைய செய்யும். ஏனெனில் உம்மீது நம்பிக்கை வைத்துள்ளேன். நான் நடக்க வேண்டிய அந்த வழியை எனக்கு காட்டியருளும். ஏனெனில் உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகின்றேன். ஆண்டவரே, என் எதிரிகளிடமிருந்து என்னை விடுவித்தருளும். நான் உம்மிடம் தஞ்சம் புகுந்துள்ளேன். திருவுளத்தை நிறைவேற்ற எனக்கு கற்பித்தருளும். ஏனெனில் நீரே என் கடவுள். உமது நலமிகு ஆவி என்னை செம்மையான வழியில் நடத்துவதாக. ஆண்டவரே, உமது பெயரின் பொருட்டு என் உயிரை காத்தருளும். உமது நீதியின் பொருட்டு என்னை நெருக்கடியினின்று விடுவித்தருளும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்போதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆண்டவரே, உமது பேரன்பை நான் வைகரையில் கண்டடைய செய்யும். ஆண்டவரே, உமது பேரன்பை நான் வைகரையில் கண்டடைய செய்யும்.
எருசலேமே, ஆண்டவர் ஆறு போல் உன்மேல் தம் அமைதியை பாய்ந்தோட செய்வார். எருசலேமே, ஆண்டவர் ஆறு போல் உன்மேல் தம் அமைதியை பாய்ந்தோட செய்வார். எருசலேம் மேல் அன்பு கொண்ட அனைவரும் அவளுடன் அகமகிழ்ந்து அவள் பொருட்டு அக்களியுங்கள். அவளுக்காக புலம்பியாலும் எல்லோரும் அவளுடன் சேர்ந்து மகிழ்ந்து கொண்டாடி ஆர்ப்பரியுங்கள். அப்போது அவளின் ஆறுதல் அளிக்கும் முளைகளில் குடித்து நீங்கள் நிறைவடைவீர்கள். அவள் செல்வ பெருக்கில் நிறைவாக அருந்தி இன்பம் காண்பீர்கள். ஆண்டவர் கூறுவது இதுவே: ஆறு போல் நிறைவாழ்வு பாய்ந்தோட செய்வேன். பெருக்கெடுத்த நீரோடை போல் வேற்றினத்தாரின் செல்வம் விரைந்து வர செய்வேன். நீங்கள் பால் பருகுவீர்கள், மார்பில் அணைத்து சுமக்கப்படுவீர்கள், மடியில் வைத்து தாளாட்டப்படுவீர்கள். தாய் தன் பிள்ளையை தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன். எருசலேமில் நீங்கள் தேற்றப்படுவீர்கள், இதை நீங்கள் காண்பீர்கள். உங்கள் இதயம் மகிழ்ச்சி கொள்ளும், உங்கள் எலும்புகள் பசும்புல் போல் வளரும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்போதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். எருசலேமே, ஆண்டவர் ஆறு போல் உன்மேல் தம் அமைதியை பாய்ந்தோட செய்வார். எருசலேமே, ஆண்டவர் ஆறு போல் உன்மேல் தம் அமைதியை பாய்ந்தோட செய்வார். நம்முடைய கடவுளை புகழ்ந்து பாடுவது ஏற்புடையது. நம்முடைய கடவுளை புகழ்ந்து பாடுவது ஏற்புடையது. நம்முடைய கடவுளை புகழ்ந்து பாடுவது நல்லது. அவரை புகழ்வது இனிமையானது. அதுவே ஏற்புடையது. ஆண்டவர் எருசலேமை மீண்டும் கட்டி எழுப்புகின்றார். நாடு கடத்தப்பட்ட இஸ்ரேலை கூட்டிச் சேர்க்கின்றார். உடைந்த உள்ளத்தோரை அவர் குணப்படுத்துகின்றார். அவர்களின் காயங்களை கட்டுகின்றார். விண்மீன்களின் இலக்கத்தை எண்ணி அவை ஒவ்வொன்றையும் பெயர் சொல்லி அழைக்கின்றார். நம் தலைவர் மாண்புமிக்கவர், மிகுந்த வல்லமையுள்ளவர். அவர் தம் நுண்ணறிவு அளவிடற்கு அரியது. ஆண்டவர் ஒடுக்கப்பட்டோருக்கு ஆதரவளிக்கின்றார். பொல்லாரையோ தரை மட்டும் தாழ்த்துகின்றார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி பாடுங்கள். நம் கடவுளை யாழ் கொண்டு புகழ்ந்து பாடுங்கள். அவர் வானத்தை மேகங்களால் மறைக்கின்றார். பூ உலகின் மீது மழையை பொழிகின்றார். மலைகளில் புல்லை முளைக்க செய்கின்றார். கால்நடைகளுக்கும் கரையும் காக்கை குஞ்சுகளுக்கும் அவர் இரை கொடுக்கின்றார். குதிரையின் வலிமையில் அவர் மகிழ்ச்சி காண்பதில்லை. வீரரின் கால் வலிமையையும் அவர் விரும்புவதில்லை. தமக்கு அஞ்சி நடந்து தம் பேரன்புக்காக காத்திருப்போரிடம் அவர் மகிழ்ச்சி கொள்கின்றார். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்போதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. நம்முடைய கடவுளை புகழ்ந்து பாடுவது ஏற்புடையது. நம்முடைய கடவுளை புகழ்ந்து பாடுவது ஏற்புடையது. அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம். அவர்கள் உம்முடையவர்கள், உமது உரிமை சொத்து. அவர்களை எகிப்து என்ற இரும்பு உலைக்களத்தினின்று நீர் அழைத்து வந்தீர். உம் அடியானின் விண்ணப்பத்திற்கும் உம் மக்களாகிய இஸ்ரேலரின் விண்ணப்பத்திற்கும் அவர்கள் உம்மை நோக்கி மன்றாடும் போதெல்லாம் நீர் அவர்களுக்கு செவிசாய்க்கும்படி உம் கண்கள் திறந்திருப்பதாக. ஏனெனில் என் தலைவராகிய ஆண்டவரே, நீர் எம் மூதாதையரை எகிப்திலிருந்து அழைத்து வந்தபோது உம் ஊழியர் மோசேயை கொண்டு நீர் சொன்னபடியே செய்திருக்கிறீர். உமது உரிமை சொத்தாக இருக்குமாறு உலகின் எல்லா இனத்தவரிடமிருந்து அவர்களையே நீர் பிரித்தெடுத்தீர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. வேடனின் கண்ணினின்று அவர் என்னை விடுவிப்பார். வேடனின் கண்ணிலிருந்து அவர் என்னை விடுவிப்பார். அவனுடைய தீய சொற்களினின்று அவர் என்னை விடுவிப்பார். வேடனின் கண்ணினின்று அவர் என்னை விடுவிப்பார். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. வேடனின் கண்ணினின்று அவர் என்னை விடுவிப்பார். முதல் வாசகம். இணைச்சட்ட நூலிலிருந்து வாசகம். யோர்தானுக்கு அப்பால் பாரானுக்கும் தோபேல், லாபான், அட்சரோத்து, திசகாப் ஆகியவற்றிற்கும் இடையே சூபுக்கு கிழக்கே அமைந்த ராபா பாலை நிலத்தில் இஸ்ரேல் அனைவரும் மோசே உரைத்த வார்த்தைகள் இவையே: ஆண்டவராகிய நம் கடவுள் உரோபில் நமக்கு உரைத்தது: இந்த மலைப்பகுதியில் நீங்கள் நெடுநாள் தங்கிவிட்டீர்கள். புறப்படுங்கள், எமோரியன் மலைப்பகுதியை நோக்கி பயணமாகுங்கள். சமவெளியிலும் குன்றுகளிலும் பள்ளத்தாக்கிலும் நெகேபிலும் கடற்கரையோரங்களிலும் வாழும் எல்லா மக்களிடமும் செல்லுங்கள். கானானிய நாட்டிற்கும் லெபனோனுக்கும் யூப்ரதேசு பேராறு வரைக்கும் செல்லுங்கள். இதோ அந்த நாட்டை உங்கள் முன் வைத்துள்ளேன். ஆண்டவர் உங்கள் மூதாதையராகிய ஆபிரகாமுக்கும்
ஈசாக்குக்கும் யாக்கோப்புக்கும் அவர்களுக்கு பின்வரும் அவர்கள் வழிமரபினருக்கும் கொடுப்பதாக ஆணையிட்டு கூறியபடி நீங்கள் போய் அந்த நாட்டை உரிமையாக்கி கொள்ளுங்கள். அப்பொழுது நான் உங்களுக்கு கூறியது, என்னால் தனியாளாக உங்களை தாங்க முடியாது. உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்களை பலுக செய்துள்ளார். இதோ இப்பொழுது நீங்கள் விண்மீன்களைப் போல் பெருந்திரளாய் உள்ளீர்கள். உங்கள் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவர் நீங்கள் இப்பொழுது இருப்பதை விட 1000 மடங்கு உங்களை பெருக செய்வாராக. வாக்களித்தது போல உங்களுக்கு ஆசை வழங்குவாராக. உங்கள் பழுவையும் துன்பத்தையும் வழக்குகளையும் என்னால் தனியாளாக தாங்க முடியுமா? உங்கள் ஒவ்வொரு குலத்திலும் ஞானமும் அறிவாற்றலும் நற்பெயரும் கொண்டவர்களை தேர்வு செய்யுங்கள். நான் அவர்களை உங்களுக்கு தலைவர்களாக ஏற்படுத்துவேன். நீங்களும் எனக்கு மறுமொழியாக செய்ய வேண்டியது குறித்து நீர் சொன்னது நன்று என்றீர்கள். எனவே ஞானமும் நற்பெயரும் கொண்ட உங்கள் குலத்தலைவர்களை நான் தேர்ந்தெடுத்தேன். அவர்களை 1000 தலைவராகவும் 100 தலைவராகவும் 50 தலைவராகவும் 10 தலைவராகவும் மற்றும் உங்கள் ஒவ்வொரு குலத்தின் அலுவலர்களாக ஏற்படுத்தினேன். மேலும் உங்கள் நீதி தலைவர்களுக்கு நான் கட்டளையிட்டு உங்கள் சகோதரர்களின் வழக்குகளை கேளுங்கள். ஒருவனுக்கும் அவன் சகோதரனுக்கும் இடையே அல்லது அவனோடு தங்கும் அந்நியனுக்கும் இடையே நீதியின்படி தீர்ப்பிடுங்கள். விருப்பு வெறுப்பு இன்றி தீர்ப்பிடுங்கள். உயர்ந்தவனுக்கும் தாழ்ந்தவனுக்கும் ஒன்று போல் செவி கொடுங்கள். எந்த மனிதருக்கும் அஞ்ச வேண்டாம், ஏனெனில் நீதி தீர்ப்பு கடவுளுக்கே உரியது. உங்களால் தீர்க்க இயலாததை என்னிடம் கொண்டு வாருங்கள், நான் வழக்கை கேட்பேன் என்றேன். இவ்வாறு நீங்கள் செய்ய வேண்டிய அனைத்தையும் அந்நேரத்தில் நான் உங்களுக்கு கட்டளையாக கூறினேன். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இரண்டாம் வாசகம். ஆயரான புனித கிறிஸ்தோஸ்தம் அருளப்பர் ஆற்றிய பேருரையிலிருந்து வாசகம். நம் பாவங்களுக்காக நாம் உபவாசம் இருக்கிறோம், ஏனெனில் புனித மறை பொருட்களுக்கு அருகே நாம் நெருங்க இருக்கின்றோம். 40 நாட்கள் எதற்காக நாம் உபவாசம் இருக்கிறோம்? கடந்த காலத்தில் பலர் தயாரிப்பின்றி அவசரமாக புனித மறை பொருட்களை நெருங்கினர். குறிப்பாக கிறிஸ்து தம்மையே கையளித்த இந்நாட்களில் நெருங்கினர். ஆகவே தந்தையர்கள் இவற்றில் அவசரப்பட்டு நுழைவதனால் ஏற்படும் பாதிப்பை புரிந்து கொண்டு இந்40 நாட்களை உபவாசத்திலும் ஜெபத்திலும் இறை வார்த்தையை செவிமடுப்பதிலும் கூட்டங்களில் பயன்படுத்துவதும் பயனுள்ளதென தீர்மானிக்கின்றனர். நாம் அனைவரும் ஜெபங்களாலும் பிச்சையிடுவதாலும் உபவாசங்களாலும் திருவெளிப்புகளாலும் கண்ணீர்களாலும் பாவ சங்கீர்த்தனங்களாலும் பிற பணிகளாலும் சுறுசுறுப்பாக சுத்திகரிக்கப்பட்டு நம் பெருந்தன்மையை பொறுத்தமட்டில் தூய மனசாட்சியோடு புனித மறைப்பொருட்களை நெருங்கலாம். இந்த ஏற்புடைய முடிவால் அவர்கள் எதிர்காலத்திற்கு பெரியதும் அற்புதமானதுமான ஒன்றை தங்களுக்கென உறுதி செய்து கொள்கிறார்கள் என்று அனுபவம் நமக்கு கூறுகிறது. உபவாசத்தை அனுசரிப்பதில் உள்ள பழக்கத்தில் அவர்கள் வெற்றிகரமாக நுழைகின்றனர். சொல்லப்போனால் ஆண்டு முழுவதும் உபவாசத்தை அறிவிப்பதையோ போதிப்பதையோ நாம் தவிர்க்கவில்லை என்றாலும் நம் வார்த்தைகளை எவரும் கவனிப்பதில்லை. மாறாக தவக்காலம் தொடங்கியவுடன் மட்டுமே எவரும் உந்தவில்லை என்றாலும் எவரும் அழைக்கவில்லை என்றாலும் மிகவும் அக்கறை இல்லாதவன் கிளர்ந்து எழுந்து அழைப்பை வரவேற்கும் தவக்காலம் அளிக்கும் ஊக்குதலை ஏற்கிறது. ஆகவே எவராவது நீங்கள் ஏன் உபவாசம் இருக்கிறீர்கள் என கேட்டால் பாஸ்காவிற்கென்றும் சிலுவைக்கென்றும் சொல்லாதீர்கள். சொல்லப்போனால் பாஸ்காவிற்கும் சிலுவைக்கும் நாம் உபவாசம் இருப்பதில்லை, மாறாக நம் பாவங்களுக்காக இருக்கிறோம். ஏனெனில் நாம் புனித மறை பொருட்களை நெருங்கி வருகிறோம். மற்றபடி நாம் உபவாசம் இருப்பதற்கோ துயர் உறுவதற்கோ பாஸ்கா காரணமாய் இருத்தலாகாது. மாறாக நாம் மகிழ்வதற்கும் சந்தோஷப்படுவதற்கும் பாஸ்கா காரணமாய் உள்ளது. எனவே சிலுவையில் பாவத்தை தம்மீது ஏற்றுக்கொண்டு கிறிஸ்து உலகம் முழுவதற்கும் பாவ பரிகாரமானார். ஆழ்ந்த வேரூன்றியுள்ள வெறுப்பிற்கு ஒப்புரவானார். விண்ணக கதவை அவர் திறந்து எதிரிகளால் இறந்தோருக்கு அன்பை மீண்டும் கொணர்ந்தார். மீண்டும் நம்மை
விண்ணிற்கு எடுத்து சென்றார். நம் இயல்பை அவரது அரியணையின் வலப்புறத்தில் வைத்து நமக்கு எண்ணிக்கையில்லா கொடைகளை அளித்தார். எனவே நாம் அழுது நம்மையே இதனால் வருத்தி கொள்ளலாகாது. மாறாக அகமகிழ்ந்து அக்களிக்க வேண்டும். இதற்காக புனித சின்னப்பர் கூறுகிறார், எனக்கோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையிலன்றி வேறு எதிலும் நான் பெருமை பாராட்டுவதில்லை. அன்பு செலுத்தினார், ஏனெனில் கிறிஸ்து நமக்காக இறந்தார். இவ்வாறு அருளப்பரும் தெளிவாக கூறுகிறார். கடவுள் உலகை எவ்வளவாய் நேசித்தார், எவ்வளவாய் மற்றவை அனைத்தையும் விட்டுவிட்டு ஒரு சிலுவையை அவர் உயர்த்தினார். மேலும் கடவுள் உலகை எவ்வளவாய் நேசித்தார் என்று கூறிவிட்டு அவர் சொல்கின்றார், அவரது ஒரே பேரான மகனை அளிக்கும் அளவிற்கு சிலுவையில் அறையப்படவும் இவ்வாறு அவரில் விசுவசிப்போர் இறக்காமல் நித்திய வாழ்வை பெற செய்தார். ஆகவே அன்பிற்கும் மாட்சிமைக்கும் சிலுவை காரணமென்றால் நாம் அதற்காக வருந்தி கொள்ள வேண்டுமென்று சொல்ல தேவையில்லை. நாம் அழுவது இனி சிலுவைக்காக அல்லாமல் நம் பாவங்களுக்காக இருக்கட்டும். இதற்காக நாம் உபவாசம் இருக்கிறோம். ஆயரான புனித கிறிஸ்தோஸ்தம் அருளப்பர் ஆற்றிய பேருரைகளிலிருந்து வாசகம். இன்றைய நற்செய்தி வாசகம். லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி, மானிட மகன் பலவாறு துன்பப்படவும் மூப்பர்கள், தலைமை குருக்கள், மறைநூல் அறிஞர் ஆகியோரால் உதறி தள்ளப்பட்டு கொலை செய்யப்படவும் 3ஆம் நாளில் உயிருடன் எழுப்பப்படவும் வேண்டும் என்று சொன்னார். பின்பு அவர் அனைவரையும் நோக்கி கூறியது, என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை நாள்தோறும் தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும். ஏனெனில் தம் உயிரை காத்து கொள்ள விரும்பும் எவரும் அதை இழந்து விடுவார். என் பொருட்டு தம் உயிரை இழக்கும் எவரும் அதை காத்து கொள்வார். ஒருவர் உலகம் முழுவதையும் தமதாக்கிக் கொண்டாலும் வாழ்வையை இழப்பாரெனில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன? ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். செக்கரியாவின் பாடலும் முன்மொழியும். என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும் என்கிறார் ஆண்டவர். என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும் என்கிறார் ஆண்டவர். இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரை போற்றுவோம். ஏனெனில் அவர் தம் மக்களை தேடி வந்து விடுவித்தருளினார். தம் தூய இறைவாக்கின வாயினால் தொடக்கம் முதல் அவர் மொழிந்தபடியே அவர் தம் ஊழியராகிய தாவீதின் குடும்பத்தில் வல்லமையுடைய மீட்பர் ஒருவர் நமக்காக தோன்ற செய்தார். நம் பகைவரிடந்தும் நம்மை வெறுப்போர் அனைவரும் பிடியிருந்து நம்மை மீட்பார். அவர் நம் மூதாதையருக்கு இரக்கம் காட்டி தமது தூய உடன்படிக்கையும் நம் தந்தையாகிய ஆபிரகாமுக்கு அவரிட்ட ஆணையை நிறைவேற்ற நினைவு கூர்ந்தார். இவ்வாறு நம் பகைவரின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டு தூய்மையோடும் நேர்மையோடும் வாழ்நாளெல்லாம் அச்சமின்றி அவர் திருமுன் பணி செய்யுமாறு வழிவகுத்தார். குழந்தாய், நீ உன்னத கடவுளின் இறைவாக்கின எனப்படுவாய். ஏனெனில் பாவ மன்னிப்பால் வரும் மீட்பை அவர் தம் மக்களுக்கு அறிவித்து ஆண்டவருக்கான வழியை செம்மைப்படுத்த அவர் முன்னே செல்வாய். இருளிலும் இறப்பின் பிடியிலும் இருப்போருக்கு ஒளி தரவும் நம்முடைய கால்களை அமைதி வழியில் நடக்க செய்யவும் நம் கடவுளின் பரிவுள்ளத்தாலும் இரக்கத்தாலும் இன்னிலிருந்து விடியல் நம்மை தேடி வருகிறது. தந்தைக்கும் அவனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்போதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும் என்கிறார் ஆண்டவர். என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும் என்கிறார் ஆண்டவர். மன்றாட்டுகள். இயேசு கிறிஸ்துவில் தம் அன்பிரக்கத்தை நமக்கு வெளிப்படுத்திய கடவுளை நாம் புகழ்ந்து மன்றாடுவோம். ஆண்டவரை, நாங்கள் உம் பிள்ளைகள் என்பதை நினைவு கூர்ந்தருளும். உம் திருச்சபையின் வாழ்வில் நாங்கள் மிகுந்த ஈடுபாடு கொள்ள செய்தருளும். எங்கள் வழியாக திருச்சபையை உலகின் மீட்பிற்கு தெளிவான அடையாளமாக அமைத்தருளும். ஆண்டவரை, நாங்கள் உம் பிள்ளைகள் என்பதை நினைவு கூர்ந்தருளும். மாந்தரின் அன்பரே, மனித முன்னேற்றத்தில் எங்களுக்கு உரிய பங்கினை அளித்திட அருள் புரியும். எல்லா வகையிலும் உம் ஆட்சியை நாங்கள் கட்டி எழுப்ப உதவியருளும். ஆண்டவரை, நாங்கள் உம் பிள்ளைகள் என்பதை நினைவு கூர்ந்தருளும். சுமை சுமந்து சோர்ந்திருக்கும் போது நாங்கள் கிறிஸ்துவிடம் வருவோமாக. ஏனெனில் அவரே தாகத்தோடு இருப்போருக்கு புத்துணர்வு ஊட்டும் உயிருள்ள ஊற்றாம். ஆண்டவரை, நாங்கள் உம் பிள்ளைகள் என்பதை நினைவு கூர்ந்தருளும். நாங்கள் செய்த தீங்கினை மன்னித்தருளும்.
நீதி, உண்மை இவற்றின் பாதைகளில் எங்களை வழிநடத்தி அருளும். ஆண்டவரே, நாங்கள் உம் பிள்ளைகள் என்பதை நினைவு கூர்ந்தருளும். நம்முடைய தனிப்பட்ட மன்றாட்டுகள். ஆண்டவரின் இறைவேண்டல். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகில் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். கிறிஸ்துவின் சமாதானம் உம் ஆன்மாவோடு இருப்பதாக. இறுதி மன்றாட்டு. பேரிரக்கமுள்ள ஆண்டவரே, எங்கள் செயலிலும் சொல்லிலும் நீரே முதலும் முடிவுமாக இருந்தருளும். உம் அருளால் எங்கள் செயல்களை ஆசீர்வதித்து உம்முடைய வல்லமை மிக்க உதவியால் அவைகள் நிறைவு பெற செய்வீராக. இவ்வாறு எங்கள் முயற்சிகளுக்கெல்லாம் நீரே தொடக்கமும் முடிவுமாய் இருப்பீராக. உம்மோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உமது திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமைகள் அனைத்திலிருந்து பாதுகாத்து நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமீன்.